வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பெரிய பெரிய மசாலா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தா போதுங்க. இந்த மசாலா பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாசம் கூட நல்லா இருக்கும். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்பைஸ் மிக்ஸை நீங்க நிறைய இடங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ண போறோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீக் வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்போ டக்குன்னு இந்த ஸ்பைஸ் மிக்ஸை பண்ணிடலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துருங்க. புளிப்புக்கு 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் அதாவது காஞ்ச மாங்காய் பொடி, 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் அதாவது பூண்டு பவுடர், 1 டீஸ்பூன் வெங்காய பவுடர் அதாவது ஆனியன் பவுடர். கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் உங்களுக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்துக்கலாம். உப்பு பொறுத்த வரைக்கும் நான் 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் ரெகுலர் ஒயிட் சால்ட் சேர்த்துருக்கேன். காரம் புளிப்பு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு ட்ரின்னு ஒரு 2 பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரைஞ்சி ஃபைன் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நேரம் சுற்றாதீங்க, ஈரப்பதம் உங்களுக்கு குழன்னு ஆகிடும். ஜஸ்ட் 2 பல்ஸ் போதும். ஆற விட்டுட்டு ஒரு ட்ரையான கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் வச்சா ஒரு வாரம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஆரிகானோ, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் பவுடர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கடைகளில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் கார்ன்லாம் பண்ணும்போது அப்படியே மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெரிய பெரிய மசாலா பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்குன்னு உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பெரிய பெரிய மசாலா பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாக, உப்பா, இனிப்பா, காரமாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட உங்களை நான் மண்டே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.